ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஸ்டீவன் கோவே அவர்கள் எழுதின 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படிங்கிற அந்த புக்கில் நான் படித்த ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 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 கதை ஒன்று நரேட் பண்ணியிருந்தார். ரொம்ப அழகாகவும் இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இமேஜினேஷன் தான். இதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு க்ரௌடில் நடந்துகிட்டு இருக்கிறோம். நாமளும் அந்த க்ரௌடில் நடந்துகிட்டே இருக்கிறோம். அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் சென்று நம்மளை ரியலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அது ஒரு ஃபியூனரல். அந்த ஃபியூனரலில் நாம் நடந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு ஆர்வத்தின் மிகுதியால் கொஞ்சம் முன்னாடி போய் அந்த ஃபியூனரல் யாரோடது அப்படின்னு நம்ம எட்டி பார்க்குறோம். நம்மளோட சர்ப்ரைஸ்க்கு அது நம்ம தான். அதனால அது நம்மளோட ஃபியூனரலில் நாமளே நடக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயங்கர ஆச்சரியத்தோட நம்ம அப்படி மறுபடியும் அந்த க்ரௌட் பக்கமே திரும்புகிறோம். இப்போது இந்த க்ரௌடில் நம்மளை பற்றின நல்ல பல விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருந்தது, நம்மளை பற்றின கெட்ட விஷயங்களையும் பேசுகிறாங்க, நம்மளை பற்றின 4 விஷயங்களையும் பேசுகிறாங்க. ஆனால் இங்கே தான் உங்களுக்கான அசைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பிட் ஆஃப் பேப்பர் எடுத்து, இப்போது நம்மளோட ஃபியூனரலில் நம்மளை பற்றி யார் என்னென்ன பேசிக்கிறாங்க. அப்போது அது நிச்சயமாக அதில் பல விஷயங்கள் நல்ல விஷயங்களும் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில விஷயங்கள் கெட்ட விஷயங்களாகவும் இருக்கும். அப்போது ஆனால் உண்மையாக அவர்கள் மக்கள் நம்மளை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அந்த விஷயங்களை பேசிக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனித்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த விஷயங்கள் தான் நம்மளுடைய ஒரிஜினல் கேரக்டர்ஸ். நம்மளுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப் அப்படிங்கிறதும் அப்படித்தான் இருந்திருக்குது அப்படின்னு நாம் கிட்டத்தட்ட நம்ம யார், நம்மளோட ஆட்டிடியூட் என்ன, நம்ம பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத கணிச்சிடலாம் அப்படின்னு தான் அந்த விஷயத்தின் மூலம் நமக்கு அந்த ஸ்டீவன் கோவே அப்படிங்கிறவங்க கன்வே பண்ண நினைச்சாங்க.